நான் அடிக்கடி இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு இதுக்கு போக வேண்டியதாக இருக்கு இல்லையா, அங்கே பேசுவேன், நான் சொல்லுவேன். நான் அந்த மணமக்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுக்கு சொல்லுவேன், இப்போலேருந்து சில மாதங்கள் இருக்குது, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறேன், இப்போ ஒரு வேலை பண்ணுங்கள். இப்போ போய் பிஸியாக ஷாப்பிங்கில் இறங்கி ஃப்ரிட்ஜு வாங்கினேன், பீரோ வாங்கினேன், கட்டில் வாங்கினேன், மோட்டர் சைக்கிள் வாங்கினேன், அது வாங்கினேன், எனக்கு காரு வேணும், அது வேணும், இது வேணும், அதெல்லாம் விடுங்க. அது எப்போ வேணால் வாங்கிக்கலாம், நீங்களே சம்பாரிச்சு கூட வாங்கிக்கலாம், யாரும் வாங்கி தர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நல்லா யோசித்து பாருங்கள், நீங்களே வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சா நீங்கள் நல்லா வாங்கிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதில் தான் கவனத்தை செலுத்துகிறோம் ரொம்ப. பாருங்கள், நான் என்ன சொல்கிறது, அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் போய் ஷாப் பண்ணி கால் கடுக்க அங்கே நின்று வாங்குறதுக்கு வேற ஒரு விதமான ஆயத்தத்தை பண்ணுங்க. நல்ல ஒரு மனது, ஒரு வெற்றிகரமான விசுவாசம் உள்ள ஒரு இருதயம், அதை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படிப்பட்ட ஒரு அறிவு, ஞானம், விவேகத்தை பெறுறதுக்கு என்ன படிக்கணுமோ, என்னத்தை ஆராயணுமோ அதை ஆரம்பித்து படித்து இந்த காரியங்கள்லாம் அறிந்து கொள்றதுக்கு ஒரு பிரயாசத்தை எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நாளைக்கு வெற்றியை தரப்போகுது. பீரோ, ஃப்ரிட்ஜு, கட்டிலு, மெத்தை, சோஃபா, மோட்டர் சைக்கிள் முருகன், கார் முருகன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு விட்டா எப்படி வாழ்றதுன்னு தெரியல. அங்கே பிச்சுக்குது எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ கட்டில் மெத்தையெல்லாம் திருப்பி கொண்டா, பீரோவை கொண்டா, கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு. இந்த பொருள் எல்லாம் வேஸ்ட்டு. பாருங்க, முதல்ல வாழ்க்கையை எப்படி நல்லா வாழ்றதுன்னு அதில் கவனத்தை செலுத்துங்க. அதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அதுக்கு உங்களுடைய இருதயத்தையும் மனதையும் எப்படி ஆயத்தப்படுத்தணுமோ அப்படி ஆயத்தப்படுத்துங்கள் அப்படிங்கிறத நான் போதிக்கிறது வழக்கம். ஏன்னா வேத வசனம் அப்படிப்பட்டது. எப்போவுமே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி நம்ம நடத்துக்குது வேதம், நம்மளை ஆயத்தப்படுத்துது. இன்னைக்கு எல்லாம் நல்லா இருந்தால் கூட சில நேரங்களில் அப்படி இருளான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, கெட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதில் நாம் எப்படி வெற்றி பெறுவது, அதனோடு எப்படி கடந்து போவது, அந்த இருளை தாண்டி ஒளிக்குள்ளே எப்படி வர்றது, எப்படி அந்த இடத்துல தாக்கி பிடிக்கிறது, நிற்கிறது, ஸ்திர மனதுடையவர்களாக இருப்பது, மனத்திடன் உள்ளவர்களாக இருப்பதுங்கிறது வேதம் போதிச்சு நம்முடைய உள்ளத்தையும் மனதையும் ஆயத்தப்படுத்துகிறது வேதம். அதான் கிறிஸ்தவ போதனை. பாருங்க, இதுதான் கிறிஸ்தவ போதனுடைய அட்ராக்ஷன். இது ஒரு பெரிய கவர்ச்சிகரமான அம்சம், கிறிஸ்தவ சபையின் அம்சம். அங்கே போனால் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான காரியங்களை எந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய மனதை பற்றியும் இருதயத்தை பற்றியும் போதிக்கிறாங்க, விசுவாசத்தை பற்றி எங்கே போதிக்கிறாங்க, மனம் புதிதாகிறத பற்றி எங்கே போதிக்கிறாங்க? கிடையாது. ஆனால் சபையில் அது போதிக்கிறோம். அதனால தான் எல்லா யூனிவர்சிட்டியை விட பெஸ்ட் யூனிவர்சிட்டி இது. ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலையும் விட்டுட்டு, அதனால தான் மழை கொட்டினாலும் இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்தால் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை என்று கேட்போம், கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை இதன் மூலமாக பெருமளவில் இம்ப்ரூவ் ஆகும், நல்லா இருக்கும், நம்முடைய எதிர்காலத்துக்கு இது நல்லது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நீங்கள் பஸ் எடுத்து, டாக்ஸி எடுத்து, எல்லாம் எடுத்து ஓடோடி வந்திருக்கிறீங்க இங்கே, இல்லையா? அப்போ வேத வசனம் அப்படிப்பட்டது. இன்னைக்கு ஒருவேளை ஆபுக்கு காலத்தில் இருந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அந்த கொடுமை, அந்த தீவினை, இங்கே சொல்லப்படுகிற கொள்ளை, இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை எல்லாம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி தெரியலாம். ஆனால் வேத வசனம் நம்மை எல்லா விதமான சூழ்நிலைக்கும் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறது, ஆயத்தப்படுத்துகிறது. அதனால தான் அதை நல்லா கவனிக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுது. வெறும் நல்ல சூழ்நிலையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கத்துறதுக்கு பெரிய ஒரு இது கிடையாது. எல்லா விதமான சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஒன்றை குறித்து கவலைப்படாதிருங்க. இதெல்லாம் வாசிக்கிறோம், செய்கிறோமா? முடியுதா? அது எப்படின்னு கற்றுக்கொள்றதுக்கு தான் வேத வசனம், இல்லையா?